ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் எஸ்எம்என்எமி வாய்ஸ். போன எபிசோடு பார்க்காத பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். புதுசாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டுடே எபிசோடுக்குலாம் நம்ம போவோம் வாங்க. அது ஃபைட் சீனால நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோனால நம்ம சிட்டியில் இறந்து தாங்க முடியாது. அதான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள அந்த சிட்டியோட ஆன்மா வந்து நம்ம ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் ஆடுறா. திரும்பி நம்ம ஹீரோயின் வந்து சோத்துல இருக்கா. அதாவது அப்பா இறந்துட்டனால நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சோத்துல இருக்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ திரும்பி காட்டுறா. நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சா ஆறுதல் சொல்லியிருக்கா. அதாவது ஹீரோனிட்ட நான் எதுவும் இருக்கேன், கவலைப்படாத, இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பலவீனமாக ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஆறுதல் கொடுக்க. நம்ம ஹீரோ ஆறுதல் கொடுக்க பார்த்து நம்ம தாத்தாவை கொஞ்சமாவது கொஞ்சம் ரிலக்ஸாக இருக்க. அடுத்த நம்ம சில ஹீரோ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுருக்காத, நம்ம என்ன கொஞ்சம் நம்ம இப்போ திறமையான மாறணும், ரொம்ப பலவீனமாகணும், அவனை பழியாங்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம தாத்தா வந்து பேசிக்கிருக்கான். நம்ம சிட்டி இது அதாவது நம்ம ஹீரோயின் சொல்லியிருக்கா, எதுக்கும் கவலைப்படாத, நான் அவன் இறந்தது எனக்கு பெருமையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமாம் தாத்தா, அதாவது உங்கள் மகன் இறந்ததுக்கு வந்து பெருமை தான். அதாவது இந்த சிட்டியோட மேன்ஷனை பாதுகாத்து தான் இறந்துருக்காங்க அப்படி வந்து நம்ம ஹீரோனி வந்து தாத்தாட்ட சொல்லியிருக்கா. ஆமாம், எனக்கு முன்னோர்கள்லாம் இந்த சிட்டியோட மேன்ஷனை பாதுகாக்கிறக்காண்டி தான் இறந்து போனாங்க, தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து திரும்பி கேட்டார். நம்ம ஹீரோ வந்து நான் பலவீனமாக இருந்தேன், அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் இப்போதைக்கு சிட்டியோட காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ டீம்லாம் எல்லாரும் கிளம்பி போயிருக்காரு. நம்ம தாத்தான்னு சொல்லியிருக்கேன், நான் இந்த சிட்டியில் மேன்ஷனை நான் இருக்க வரையும் பாதுகாத்துக்கு, என்னால் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் தான் இனிமேல் இந்த மேன்ஷனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு தாத்தா வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஹீரோட்டால. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் நான் டெலபோர்ட், அதாவது அந்த 9வது நகரத்துக்கு டெலபோர்ட் ஆகி வந்துட்டோம். டெலபோர்ட் ஆகி வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து கோவத்தில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம அதாவது இந்த குள்ளா படம், நீ எதுக்கும் கோவப்படாத, இங்கேருந்து எந்த பழியும் என்னமும் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு என்ன சொல்லிடுவோம். தான் அப்பா இழந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அதை கேட்டுருக்கும் போது, அது எனக்கு சொல்ல முடியாத ஒன்று தான், அப்படி இருந்தாலும் நீங்கள் இங்கே பழி வாங்க ஒருவருக்கு நீங்கள் பழி வாங்கிக்கூடாது அப்படின்னு குள்ளா படம் சொல்லியிருக்கேன். நம்ம ஹீரோ சரி ஓகே, நான் உங்கள் கடையில் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம பாடி கார்டு வந்து பேசுகிறேன். பாடி கார்டு வந்து நீ வெளியே போய் அவனோட சண்டை போட்டுக்க கூடாது, அங்கே போய் நீ அங்கே சண்டை போட்டுக்க, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கொஞ்சம் சோத்துல இருக்க. நம்ம ஹீரோ போய் தான் திரும்பி ஆறுதப்படுத்துறா. நீ போய் டிராகனை ஃப்ரீட்டு போய் நீ பலசாலியாக ஆகணும், ஏன்னா நீ வலிமையான தான் இனிமேல் மேன்சனை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்க ஹீரோனிட்ட. நம்ம ஹீரோ வந்து ஆறுதப்படுத்திக்க. அப்படியே அவ்வளோ டெலப்போட்டும் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஈஸின் பண்ண காட்டிட்டு அப்படியே ஈஸின் பண்ண சொல்லிட்டு இந்த கதையை நான் என்னோட சின்ன வயசுல நான் இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது நடிச்சுனீங்களா நம்ம ஹீரோன் வந்து லிங்கரை தள்ளிவிட்டு நீலி, நான் என்னோட எதிர்காலத்தில், அதாவது எதிர்காலத்தில் கடந்த காலத்தில் நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும் ஒரு போர்க்களத்தில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கா. ஈஸின் பண்ணி இந்த காதல் கடை ரொம்ப இதுவாக இருக்கும் போல இருக்கு. ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப அவனை கட்டிப்பிடி ஜாலியாக இருக்கான்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு சின்ன நம்ம லிங்கரை வந்து சொல்கிறதான் காட்டியிருக்கேன். நம்ம லிங்கர் வந்து ஒரு முடிவில்லாத ஒரு போரில் வந்து சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் நெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பா. நம்ம ஹீரோ காப்பாற்றணும்னா நம்ம லிங்கர் வந்து கேட்டிருப்பா, நீ யார், நீ எதுக்கு எனக்கு உதவி செய்கிற அப்படின்னு இந்த லிங்கர்கிட்ட வந்து கேட்டிருப்பா. நம்ம 2 விதியும் ஒன்றா தான் இணைக்கப்பட்டிருக்கு, உன்னை நான் பாதுகாக்கிற மட்டும்தான் என்னோட விதியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம லிங்கர் வந்து சொல்லிக்கிறக்க ஹீரோட்ட. நம்ம ஹீரோவை நினச்சி பார்க்குறா. அவளோட பேர் எனக்கு தெரியலை, போன தடவை அதாவது அவளை யாருன்னு தெரியாத ஃபஸ்ட்டு லாஸ்ட் கடத்தில் அவள் சாக போகிற நேரத்தில் தான் எனக்கு அவள் சிஓன்னு எனக்கு தெரிஞ்சு அவளோட பேர். இதை வேறு நம்ம 2 பேருமே ஒன்றா தான் சாப்பிட்டுருக்கான். கடந்த காலத்தில் என்னையை காப்பாற்றுறதுக்காண்டி அவள் தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணா. அவள் திரும்பி உயிரோட இருக்கான்னா அது என்னால் அழைக்கல. அந்த போரில், அதாவது டிராகன் போர்லேருந்து அவள் எப்படி திரும்பி உயிர் பழச்சி வந்திருப்பான். அந்த கடந்த கால வாழ்க்கை அதாவது எனக்கு 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டேன். யூசின் பொண்ணும் அதாவது சிஓவும் அதாவது லிங்கரும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இப்போ கரெக்டாக முடிவு எடுத்துட்டான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு 2 பொண்ணுங்க இருந்தா போன கடந்த காலத்தில், அப்படியே 2 பொண்ணுங்க போகிறத அப்படியே காட்டிக்கிருக்கா. அதாவது நம்ம ஹீரோனையும் லிங்கரும் போகிறத காட்டிக்கிருக்கா. நம்ம லிங்கரும் ஹீரோனையும் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போய்க்கிருக்காங்க. அப்படி நெக்ஸ்ட்டில் சாப்பாட்ராமனோட கதையிலே, அதாவது அந்த கதையிலே நான் போன அப்புறம் வேறு எந்த பொண்ணையாவது நீ துரத்தி பின்னாடி போனேன், நான் திரும்பி வந்து உன்னை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவை தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோட்ட வந்து அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு தண்டராட்டி உள்ள ஃப்ரெண்டு வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம், சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டுருக்கா. அந்த ரெட் கல்ல வந்து கூப்பிட்டா. நம்ம சாப்பிட்றாமனுக்கு இது வெத்தலை, என்னடா எல்லாருக்கும் ஒன்று நடக்குது, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது. நம்ம சாப்பிட்றாம கொஞ்சம் கோவத்திருக்கா. சரி ஓகே நம்ம கிளம்பி போகிறோம், சரி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி சகோதரா நீ பார்த்து போகிறா, திரும்பி நம்ம சந்திப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம போக தருணம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து சரி போயிருக்கும்போது, அதாவது அந்த சிட்டிலாட நம்ம கொண்டவன் அந்த இதை வந்துடும். அந்த ஒயிட் ஃபேங் வந்து நின்றுட்டு இருக்கும்போது, உன் கடந்த கால வாழ்க்கை நிகழ்காலத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கா அப்படியே நினைக்கிறேன். இவனுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் இருக்குமா. ஏன்னா உன்னோட விதியில் இருக்க நண்பர் ஒவ்வொருத்தரும் நான் கொண்டுட்டு வருவேன்,
நீ என் நண்பர கடைசி வரைக்கும் இப்போ ஒவ்வொருத்தர் நண்பரையும் கொல்லுவேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஈசின் பொண்ணு இப்படின்னு ஒவ்வொருத்தரா நான் கொன்னுக்கிட்டு தான் வருவேன். நீ என்ன பண்ண போற? அப்படின்னு நம்ம அதுக்கு இருக்கும் நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டு. ஏன்னா கடந்த கால பூமிய பத்தி இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டுல இருக்கும்போது, சரி உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. நீ உன்னோட அதாவது உன்னோட நண்பர்கள ஒவ்வொருத்தரா சாகப் போறா. அத நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நீயும் என்னமோ கடந்த காலத்த பத்தியும் சொல்லல. உன் கடந்த வாழ்க்கையில நீனும் இறந்திருப்ப கண்டிப்பா. உன்னையெல்லாம் அழிக்கிறதுக்கு என்னாலயும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. நான் இப்போதைக்கு பலவீனம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் உன்னை நிச்சயமா ஒரு நாள் நான் உன்னை வந்து கொல்லுவேன். அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்காங்க. நீ அவன அழிக்கணும் பட்சத்துக்கு நீ அவனோட சண்டை போடணும் வச்சுக்காத. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள உடம்ப பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பாடிகார்டு வந்தான். சரி நெக்ஸ்ட் நான் வந்து டிராகன் கிளானுக்கு அதாவது டிராகன் பிரின்ஸுக்கு நான் வரப்போறதில்ல. உங்களோட ஈசின் பொண்ணு தான் வரப்போறா. அப்படின்னு சொன்னா சரி இவ எதுக்கு வரல அப்படின்னு என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சரி நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அப்புறம் யாரு சிட்டிலார்ட் மேன்சர் வாதாடத்துக்கு இருக்காது. திடீர்னு சிட்டிலார்ட் மேன்சன் திரும்பி பேரழிவை சந்திச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்க. சரி மாஸ்டர் நான் போறதுக்கு முன்னாடி டிராகனுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவோம். அதாவது கிஃப்ட் நூற்றுக்கணக்கான அதாவது நூற்றுக்கணக்கான இடத்தையும் ஒண்ணி இருக்க ஒரு இது கிஃப்ட் அது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஹீரோ வந்து அதை டிராகன் குளானுக்கு இதுக்குள்ள வந்துட்டா. நம்ம ஹீரோ வந்து இங்க அதாவது இங்க வெளிக்கதவு உள்கதவுன்னு இருக்கு. வெளிக்கதவு வந்து ஆயிரக்கணக்கான சீடர்களை பார்க்கலாம். அதே இது உள்கதவு வந்து ரொம்ப மர்மமானது ஒண்ணு அப்படின்னு நம்ம ஈஜின் மன் வந்து எடுத்து சொல்லிக்கிருக்கான். அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு மட்டையனை கட்டுறான். மொட்டையான பெருமையா பேசிட்டு வரும்போது நம்ம ஹீரோ பார்த்து தர்றான். இவன் என்னோட போட்டியாளராகவே நடத்திக்கிட்டு நீங்க ஒரு பெருமையா இங்க வச்சுக்கிருக்க. நீங்க இங்க பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவோட சீடர்கள் அப்படின்னு சொல்லி நான் என் திறமையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன் இவன் என்ன போட்டியாளராகவே நினைச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஐஸ் பிரிட்ஜை தான் காட்டிக்கிறேன். அந்த பிரிட்ஜ் வேலை நடந்து போயிருக்கேன். நம்ம ஹீரோ நம்ம வாடிக்காக கொஞ்சம் சந்தோஷத்தில் நினைச்சிட்டு இருக்கோம். இங்கே என்ன மாதிரி சோதனை நடக்கும் கேட்டால் அதாவது தன்னோட ஆன்ம சக்தியை சோதிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஆன்ம சக்தி சோதிக்க நான் வகுப்பறையிலே அதெல்லாம் கற்றுக்கினது இல்லையா இங்கேருந்து எப்படா நான் கற்றுக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கும் போது அது ஆன்மா நம்ம சோதனை அங்கே சோதனை பண்ண மாதிரி இல்லை இங்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சோதனை நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருக்கான். அதை நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஒரு சொர்க்கத்தின் கிறிஸ்டல் காட்டுறா. இது என்ன மாதிரி கிறிஸ்டல் அப்படின்னு கேட்டா அதாவது ஒரு நல்ல ஆன்ம சக்தியை இருந்தால் அதோட 5% சக்தியை குறைச்சிரும். அதாவது 5 ஆண்டுகள் பின்காலத்து தரப்படுவா அப்படின்னு சொல்லி ஏத்துக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு அவன் வந்து ஆச்சரியத்தில் நின்றுக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ நான் 5 காலத்துக்கு போக விரும்பல அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்படின்னு புலம்பி இருக்கும்போது நம்ம என்னதான் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னா யார் திறமை இல்லாதன்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு அந்த மொட்டையை வந்து நம்ம ஹீரோ எடுத்துருக்க. அப்படியே நீங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்க கூடாதீங்க. நீங்க அப்பாவோட சீரர்கள் இங்க இருக்கிறதையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஈசின் பொண்ணு. ஈசின் பொண்ணு அப்படி சொல்லியிருக்கும் நம்ம மொட்டையை கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கேன். சரி நீங்க உங்களோட சக்தி பற்றி என்ன லெவல் அப்படின்னு கேட்கும்போது நான் சொர்க்கத்தையும் ஆன்மா சேர்ந்தவன். அதாவது என்கிட்ட வர 5 எலமெண்ட் சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது 5 எலமெண்ட் சக்தி இருக்கா சொர்க்கத்தின் இளவரசன் சொல்லியிருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஈசின் பொண்ணு பேசலாம் எடுத்துருக்கா. நான் இதை சொல்லாமல் இருக்க நினச்சிருக்கேன். ஏன்னா இதை நான் சொல்லிட்டா வெளியே எனக்கு தற்பாவை இது அதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஈசின் பொண்ணு. சரி இதோட பிரச்சனை அதாவது இவனோட பவருக்கு நம்ம பவர் ஈக்குவல் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டே இருக்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன் வந்துடுறேன். என்ன இளவரசர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தன் வந்து கேட்டுக்க. அது யாருன்னு தெரியல. இது நீங்கள் எப்படி எனக்கு நம்ம அப்பா முன்னோருங்களாம் அது எங்கள் முன்னோர் உங்கள் முன்னோர் சண்டை அடிச்சுப்பா போல இருக்க முன்னாடி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது யாரா இவன் எதுக்கு இடையில இருந்து திடீர்னு வந்து பேசிக்கிருக்கான் அப்போ நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கைமேல ஓட நான் தட்டி விட்றேன். நீங்கள் என்ன அதை நம்ம 2 பேரும் பிரச்சனை பண்ணலாம் வேண்டாம். அதாவது நம்ம அப்பா மருமக அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது கல்யாண விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பான் இவன். அதை நான் கொஞ்சம் எல்லாம் விட்டுருப்பேன். நம்ம ஹீரோ வந்து யார் அதாவது சிறிய வளத்துல இருந்த 3 சீடர்கள் யார் அப்படின்னு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து இவனை பற்றி இவன் யார் இவன் எதுக்கு இப்படி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் 2 பேரும் என்ன கிசுகிசுன்னு பேசிக்கிருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கு. சரி என்ன இருந்தாலும் கேட்டோம் நம்ம 3 அதாவது சிறிய வளத்துல 3 சீடரை பற்றி என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது நீங்கள் ரொம்ப இதுவாகவும் இல்லை அதுவும் அழகாகவும் இல்லை அப்படியே வந்து அவன் கொஞ்சம் அழகு இல்லாத சொல்லி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எல்லாருக்கும் எத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம ஹீரோனி அப்பா வந்து இறந்துருப்பா. அப்பா இறந்துனா நம்ம ஹீரோனி வந்து சோகத்தில் இருந்திருப்பாங்க. இது ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் தான் இதாக வந்தேன். கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியல பட்சத்துக்கு மன்னிச்சிருங்க. நான் எனக்கு அடுத்தடுத்து வர எபிசோட டீட்டெயிலாக பேச பார்க்குறேன்.